Hi students, welcome to my YouTube channel UDO Maths. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 1 Exercise 1.1ல firstல second subdivision எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். So given question வந்து find the adjoint of the following. So ஒரு matrix கொடுத்துட்டு இதுக்கு adjoint find பண்ண சொல்லியிருக்காங்க. So given matrix வந்து ஒரு 3x3 matrix. இதில் 3 rows and 3 columns இருக்கு. So இது வந்து ஒரு 3x3 matrix. ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி adjoint ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ adjoint of A is equal to the transpose of the cofactor matrix. ஸோ ஒரு மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து adjoint of A கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ adjoint of Aன்னு எழுதிக்கோங்க, which is equal to. So first வந்து நம்ம plus minus எழுதணும். So plus minus plus minus plus minus plus minus plus the whole transpose எழுதிக்கோங்க. So first வந்து first element பார்க்கணும். So first element 2. 2 ஓட ரோவையும் காலமையும் நம்ம விட்டுட்டு எழுதணும். So 2 ஓட ரோவையும் காலமையும் விட்டு எழுதினா நமக்கு வர மைனஸ் மேட்ரிக்ஸ் வந்து 4 1 7 2. நெக்ஸ்ட்டு 3 ஓட ரோவியும் காலமையும் நம்ம விட்டுட்டு எழுதணும். நமக்கு வர மைனஸ் மேட்ரிக்ஸ் வந்து 3 1 3 2. நெக்ஸ்ட்டு 1 ஓட ரோவியும் காலமையும் விட்டுட்டு எழுதினா நமக்கு வர மைனஸ் மேட்ரிக்ஸ் வந்து 3 4 3 7. நெக்ஸ்ட்டு 3 ஓட ரோவியும் காலமையும் விட்டுட்டு எழுதினா நமக்கு வர மைனஸ் மேட்ரிக்ஸ் வந்து 3 1 7 2. ஸோ 4 ஓட ரோவியும் காலமையும் விட்டுட்டு எழுதினா 2 1 3 2. 1 ஓட ரோவியும் காலமையும் விட்டுட்டு எழுதினா 2 3 3 7. அண்ட் 3 ஓட ரோவியும் காலமையும் விட்டுட்டு எழுதினா 3 1 4 1. அதே மாதிரி 7 ஓட ரோவியும் காலமையும் விட்டுட்டு எழுதினா 2 1 3 1. அதே மாதிரி 2 ஓட ரோவியும் காலமையும் விட்டுட்டு எழுதினா 2 3 3 4. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4 2s are 8. அப்புறம் 7 1s are 7. ஸோ வெளியில் ப்ளஸ் இருக்குது. ஸோ 4 2s are 8 மைனஸ் வந்து ஃபார்முலாவில் வரும். 7 1s are 7. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. மைனஸ் 3 2s are 6 மைனஸ் 3 1s are 3. நெக்ஸ்ட்டு வெளியில் ப்ளஸ் இருக்குது. ஸோ 7 3s are 21 3 4s are 12. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. 3 2s are 6, இங்கேயும் மைனஸ் வரும். 7 1s are 7. நெக்ஸ்ட் வெளியில் ப்ளஸ் இருக்குது. 2 2s are 4, இங்கே மைனஸ் வரும். மைனஸ் 3. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் இருக்குது. 7 2s are 14 3 3s are 9. நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் இருக்குது. 3 1s are 3 4 1s are 4. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் இருக்குது. 2 1s are 2 3 1s are 3. நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் இருக்குது. 4 4 2s are 8 3 3s are 9. த ஹோல் டிரான்ஸ்போஸ்னு எழுதிக்கோங்க. ஸோ இப்போ மைனஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஸோ 8 minus 7 வந்து 1. 6 minus 3 வந்து 3. வெளியில் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 3. 21 minus 12 வந்து 9. ஸோ 9. 6 minus 7 வந்து மைனஸ் 1. வெளியில் மைனஸ் இருக்குது. மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் 1. 4 minus 3 வந்து 1. 14 minus 9 வந்து 5. வெளியில் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 5. 3 minus 4 வந்து மைனஸ் 1. 2 minus 3 மைனஸ் 1. வெளியில் மைனஸ் இருக்குது. மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் 1. 8 minus 9 வந்து மைனஸ் 1. த ஹோல் டிரான்ஸ்போஸ் எழுத மறந்துடக்கூடாது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கலாம். adjoint of A is equal to, இப்படி டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா ரோவை வந்து காலமாகவும் காலமை வந்து ரோவாகவும் எழுதிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரோ வந்து நம்ம காலமாக எழுதிக்கலாம். 1 1 மைனஸ் 1. செகண்ட் இந்த ரோவை காலமாக எழுதிக்கலாம். மைனஸ் 3 1 1. தேர்ட் இந்த ரோ வந்து நம்ம காலமாக எழுதிட்டா 9 minus 5 minus 1. ஸோ adjoint of the given matrixக்கு இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.